ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 30ஆம் தேதி, அதாவது நேற்று அக்ஷயா 658 என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி வின்வின் என்ன மாதிரி கணிப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. நேற்று கொஞ்சம் மழை பெஞ்ச காரணத்தினால இன்டர்நெட் சரியாக எனக்கு கிடைக்கல, அதே மாதிரி வீடியோவும் போட முடியல. ஒரு சில மின்சார தடை, அதனால் கோச்சிக்காதீங்க. நேற்று சாயந்தரத்துலேருந்தே ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று அக்ஷயா 658 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50-27, அதாவது நம்மளுக்கு ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் 7 அப்படிங்கிற மாதிரி, ஆல் போர்டில் 7, 6, 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இதில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்படி 7 அப்படிங்கிறதும் 5 அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்த கணிப்பில் அது ஆல் போர்டில் 7, 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம 0 ரிசல்ட்டுக்கு 6 அல்லது 7 கொடுத்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் 2க்கு நம்ம 5 அல்லது 8 அப்படின்னு கொடுத்துருந்தோம். சி போர்டில் 7க்கு 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று நம்ம ரிசல்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 440, 74-40க்கு நம்ம எடுத்த கணிப்புகளில் தான் இது மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை கூட்டல் கழித்தலாக வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓரளவுக்கு கணிப்பில் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டில் 7, 5 நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 0-27 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 0-27ல் நம்மளுக்கு ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் 7, நம்ம இங்கே ஏ போர்டில் 5 அல்லது 7, 6, 60, அதாவது ஏபி 0-2க்கு 57, 65, 15, 67 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் 0-7, ஏபியில் 0-2, 0-7க்கு 59, 54, 63, 55 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். டபுள் நம்பர் கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கியத்துவமாக கொடுத்துருந்தோம், ஆனால் டபுள் நம்பர் அதில் மேட்ச் ஆகலை. பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 27க்கு நான் இந்த இடத்துல 79, 59, 64, 53ன்னு நம்மளுக்கு சி போர்டில் நான் சி போர்டில் 7 நான் பி போர்டில் 7 அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக கொடுத்துருக்கேன். 2 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் சுத்தமாகவே இல்லை. 2 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் ரொம்ப கன்ஃபார்மாக வரல. ரொம்ப கன்ஃபார்மாக 4, 5, 9 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொடுத்த இதில் இந்த இடத்துல 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம இங்கே பாக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதில் சி போர்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம 9, 1, 4, 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம பி போர்டில் இங்கே 7 கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடத்துல நேற்று இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸில் நம்மளுக்கு 27க்கு 77, 177 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்கேன் இந்த இடத்துல. அதே மாதிரி நம்மளுக்கு 4 டிஜிட்டில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு ரிசல்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50-27, நான் இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்துருக்கோம். எப்போவுமே 4 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாளில் தான் நம்மளுக்கு அந்த 4 டிஜிட்டில் இருக்க 4Dயில் இருக்க அந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ப்ளஸ்ஸாக வரும். 4 + 5 இல்லை, இன்றைக்கி 5 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. ஆனால் 5 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படி கணிப்பில் வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில நாளில் 4 டிஜிட்டில் 1 பவராக வரலாம், இல்லை கூட்டல் கழித்தலாக 5னா 5 + 1 6 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லை 5க்கு அப்படியே டைரக்ட் பவராக 8ஆக வரலாம். இல்லை 5க்கு ஒரு நம்பர் இறக்கி 4ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி கணிப்புகள் இருக்குது? இன்றைக்கி ஒரு முக்கியமான நம்பராக நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸும் சரி என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு நம்பர் நீங்கள் ஏபிசி சிங்கிள் போர்டில் வச்சிங்கன்னா அதே நம்பர் ஏசிபிசியில் கொடுங்கன்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி ரொம்ப மொத்தமாக எடுத்த நம்பரே 3 செட்டு தான். முக்கியமான செட்டாக 3 செட்டு எடுத்திருக்கேன். 0-27க்கு நான் ஒரு முக்கியமான செட்டாக நான் இந்த இடத்துல ஒரு கன்ஃபார்மான நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரே, அதாவது ஏ போர்டில் 3 செட்டு, பி போர்டில் 3 செட்டு, சி போர்டில் 3 செட்டு, இதை வச்சு ஏபி ஏசிபிசி தனியாக கிடச்சிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு சிங்கிள் போர்டுக்கு எப்படி வருது, 4Dயில் எப்படி வருதுன்னு தெளிவாக எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம 27க்கு நான் 77ன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே, அவ்வளோதான். எனக்கு ஏ போர்டில் கணிப்பு 0 வரல, என்னோடய கணிப்பில் 1 தான் இருந்துச்சு. 1, 2 அப்படிங்கிற மாதிரி கூட இருந்துச்சு. அதனால் நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு சி போர்டில் 7 அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு போர்டும், ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5, 7 அக்ஷயா 658க்கு மேட்சான நம்பர்ஸு. இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி இந்த மாதம் முதல் ட்ரா வின்வின் எப்படி இன்றைக்கி கணிப்புகளாக இருக்க போது. வின்வின் இன்றைக்கி ட்ரா 776வது ட்ரா. இதில் என்ன மாதிரி இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி எடுத்த செட்டு ரொம்ப முக்கியமான செட்டாக ஒரு 3 செட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை வச்சு தான் நம்மளுக்கு இன்றைக்கி கணிப்புகள் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சுருக்கமாக முடிச்சிடுறேன். 1ஆம் தேதி 7வது மாதம்
ஜூலை மாதம் 2024 விண்மீன் 776ல் நம்மளோட கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 3, 9 நண்பர்களே, சரிங்களா. 4, 3, 9 அப்படிங்கிறது ஆல் போர்டில் நம்மளோட கணிப்பில் இருக்குது நண்பர்களே, சரிங்களா. இதில் உங்களுக்கு எப்படி கணிப்பு ஆல் போர்டில் 4, 3, 9. அதே மாதிரி ரிசல்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0, 27, 0க்கு 3 அல்லது 1, ஒரு வேளை 0க்கு 3 இல்லை 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நேற்று ரிசல்ட்டு, 2க்கு 7 அல்லது 8. எனக்கு வந்து 2க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு வருமா அப்படின்னா எனக்கு 2க்கு 0 அப்படின்றது என்னோட கணிப்பில் இல்லை, சரிங்களா. அதே மாதிரி சி போர்டில் 7க்கு 0 அப்படிங்கிறதும் என்னோட கணிப்பில் இல்லை. 00 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் 2:30 மணிக்கு பவர் நம்பர் கேசிங் வரும்போது ஒரு வேளை 0க்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி 2 மணி 35 நிமிடங்களுக்கு வர மிஷின் நம்பரை வச்சு நம்ம கொடுத்த கணிப்பில் எது முக்கியமான நம்பராக போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் 2:30 மணிக்கு உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டு போட்டுறேன். நேற்று ஒரு சில காரணங்களால், அதாவது இணையதள சேவை சரியாக இல்லை, அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து சரியாக கம்யூனிகேட் நேற்று 2:30 மணி லைவாக இருந்தாலும் சரி, நேற்று வந்து மந்த்லி அந்த நேற்று வந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எதையுமே என்னால் போட முடியல. அதனால் சிரமத்திற்கு மன்னிக்கவும், சரிங்களா. விண்மீன் 776க்கு நம்மளோட கணிப்பில் சி போர்டில் 9 அல்லது 4, சரிங்களா. 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஏதாச்சும் எந்த நம்பர் கன்ஃபார்மாக வரணும், ஒரு தோராயமாக ஒரு கெஸ்ஸிங்கில் 2:30 மணிக்கு லைவ்ல நான் கண்டிப்பாக வரேன். அவசியம் நீங்களும் வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன், சரிங்களா. ஏ போர்டில் 3 அல்லது 1, சி போர்டில் 7, 8, அதாவது பி போர்டில் 7, 8, சி போர்டில் 9, 4, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 3, 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபியில் 45, 50, 33, ஏசியில் 33, 42, 59, பிசியில் 83, 62, 79. இன்றைக்கி கம்மியான நம்பர் தான். இதே மாதிரி தான் இனிமேலும் தொடரும். முக்கியமான நம்பராக எந்த நம்பர் நம்மளோட கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்ல போகிறேன், சரிங்களா. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். முக்கியமான நம்பராக இதில் எது இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததில் இதுதான் நண்பர்கள். நம்மளுக்கு வந்து 45, 50, 33 ஏபியில், ஏசியில் வந்து 33, 42, 59, பிசியில் 83, 62, 79 அப்படிங்கிறது இருக்குது கணிப்பில். அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸில் வந்து ஒரு முக்கியமான நம்பராக என்ன நம்பர் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏசி, அதாவது ஏபி ஏசிபிசியில் இருக்கிற இந்த செட்டும் இதுலேயும், அதாவது இந்த சிங்கிள் செட்டையும் வச்சு மேட்ச் பண்ணி இதில் நான் ஏபிசி பாக்ஸும் 4 டிஜிட்டும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஏபிசி பாக்ஸை பொறுத்த 169, 374, 472, 189 சிங்கிள் செட்டாக நீங்கள் இந்த இடத்துல பாக்ஸ் நம்பர்ஸில் இதில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 5 அப்படின்னு வந்துருச்சு. ஒரு வேளை இந்த 5க்கு வந்து இந்த இடத்துல வந்து 5க்கு 3 இல்லை 2, 4 அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பில் இருக்குது. ஒரு வேளை வந்து 5க்கு -1ஆக 4ன்னு வைக்கலாம், இல்லை 5க்கு 2ன்னு பவர் நம்பராக கூட வைக்கலாம். அப்படி தான் கணிப்புகள் இருக்குது. இதில் 34, 63, 25, 84, 44, 79, 21, 34 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க. இந்த சைபர் 27 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு ரிசல்ட் சார்ட்டும், அதாவது நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 2:30 மணிக்கு பவர் நம்பர் வந்தோன்னா அதில் வச்சு கெஸ்ஸிங் நம்பர் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பவர் நம்பரே ஒரு தடவை இங்கே இந்த இடத்துல பார்த்துருவோம் நண்பா. பவர் நம்பரில் எந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து போர்டில் உட்காந்து, ஒரு சில நாள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிஷின் நம்பரை வச்சு நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலுமே 10 செட்டுக்கிட்ட வருது. 10 செட்டுக்கிட்ட நம்மளுக்கு மிஷின் நம்பராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து 10 செட்டுக்கிட்ட, அதாவது ஒரு 440ன்னு வந்தால் அதை 5ஆல் பெருக்கி, 6ஆல் பெருக்கி, 7ஆல் பெருக்கி, 8ஆல் பெருக்கினா ஒரு 5 தடவை 6 தடவை பெருக்கினா கூட 6 செட் அப்படிங்கிறது வருது, சரிங்களா. அந்த 6 செட்டில் நம்ம கொடுத்த இந்த செட்டில் ஒரு செட்டு 2 செட்டு பாஸ் ஆகிடுது. இதுதான் நண்பர்களே கணக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. நானும் 2 நாளாக பார்த்துட்டேன். பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மிஷின் நம்பரில் ரிசல்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு இந்த இடத்துல மிஷின் சார்ட்டையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நேற்று பாருங்கள் 650, அதாவது 46, 50, 4க்கு +1 5, அதுக்கு 6க்கு 0 பவரு, 5க்கு 2, 0க்கு 7. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க சைபர் 60, 87க்கு 6க்கு 7, சைபருக்கு 4, 8க்கு 4, 7க்கு 0. அதுக்கு முன்னாடி 4, 0, 2, 5, 8. நம்ம இந்த 440 நம்ம ஏபியில் 44ன்னு சொல்லிட்டு வின்னிங் கொடுத்துருந்தோம். 60, 87 அப்படிங்கும்போது 0க்கு 4, 8க்கு 4 அப்படிங்கிறது இந்த மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி நம்ம கணிச்சு வச்சுருந்தோம். இதில்
440 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த கணிப்பில் 440க்கு 447 நான் கொடுத்துருந்தேன். இதில் வந்து நம்மளுக்கு 440 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே, சரிங்களா? 440 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம மிஷின் நம்பரை வச்சு நான் வந்து நம்ம மிஷின் நம்பரில் கொடுக்குறதுலையும் எது முக்கியமான நம்பராக வருது, நம்ம கொடுத்த கணிப்பில் எது முக்கியமான நம்பராக வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து 2:30 மணி 2:35 அது வந்து மிஷின் நம்பர் வர்றதை பொறுத்து, அதாவது மிஷின் நம்பர் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வருது. 2:41க்கு மேலே தான் வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 2:35க்குள்ளே 2:40க்குள்ளே வந்துடும். இருந்தாலும் மிஷின் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகுது. எப்படி இருந்தாலுமே 2:45 to 3 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக லைவுக்கு வருவோம். அப்படி வரும்போது நம்மளோட மிஷின் நம்பரில் என்ன மாதிரி கணிப்புகள், மிஷின் நம்பரில் என்ன நம்பர் வந்திருக்கு, அதுக்கு எப்படி நம்மளுக்கு பவர் நம்பர் வருது அப்படிங்கிற கணிப்பும், அது நம்ம ஒரு உதாரணத்துக்கு இதில் கொடுத்த நம்பரில் முக்கியமான நம்பராக எந்த நம்பர் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒருவேளை போர்டில் ஒரு சில நம்பர் முக்கியமான நம்பராக ஒரு வேளை வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டுக்கு ஒரு கன்ஃபார்மான நம்பராக அந்த நம்பர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நம்பரையும் நான் முக்கியமாக ஒரு சைடில் ஒரு இடத்துல கொடுத்துட்றேன். அது உங்களோட கணிப்பில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை வெற்றி. இருந்தாலும் நம்ம இது ஒரு கெஸ்ஸிங்காக இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த பவர் நம்பரை வச்சு நம்மளுக்கு பவர் நம்பரில் வந்து உட்காருமா, இல்லை ஏதாச்சும் ஒரு போர்டில் மாற்றம் இருக்கா, இல்லை ஏதாச்சும் இந்த 2 மணிக்கும் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 1, 2 or 4 இல்லை 1 or 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சும் ஓரளவுக்கு கணிப்பு எடுக்கும்போது நம்ம இந்த கொடுத்த கணிப்பில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை ஏதாச்சும் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை பவர் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டல் கழித்தலில் ஏதாச்சும் ஒரு போர்டுக்கு மாற்றம் இருக்குதா அப்படிங்கிற அப்டேட்டை கண்டிப்பாக 2 மணி 40 நிமிடங்கள் 45 நிமிடங்களுக்குள்ளே பவர் நம்பர் வந்த உடனே நான் லைவில் போட்டுறேன். அதையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நம்ம கொடுத்ததில் போர்டில் மாறி போயிடுச்சு, சாரி நண்பர்களே, இன்றைக்கி இதில் இங்கே ஆயிடுச்சு அப்படிங்கிற எக்ஸ்கியூஸே வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி போர்டு வந்து உட்காரணும், அந்தளவுக்கு தெளிவான கணிப்புகளும் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருக்கோ தாராளமாக சொல்லுங்கள். ஒரு சில நேரத்தில் என்னால் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ண முடியல நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் இணையதள சேவை கொஞ்சம் சரியாக இல்லாதனால என்னால் பண்ண முடியல. அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லா கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அது நல்ல விதமான ஒரு ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கமெண்ட்டாக இருக்கும் நான் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணாம். ஏன்னா உங்களுடைய சகோதரன் மாதிரி என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய கணிப்புகளுக்கு ஒரு சில நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு எப்படி கணிப்புகள் வருது அப்படிங்கிறது அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தகவலாக சொல்கிறேன். அதனால் உங்களுடைய தகவல்களும் கண்டிப்பாக நான் வரவேற்பேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். விண்மீன் 776 கண்டிப்பாக ஒரு வெற்றி இன்றைக்கி நம்மளை தேடி வரும். அது நம்ம சேனல் மூலியமாக இருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மூலியமாக வந்தாலும் ஒரு சந்தோஷம். உங்கள் மூலியமாக நீங்கள் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர்ஸில் இருந்து அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு முழுமையாக நம்ம சேனலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்குற வீடியோஸ், நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி வரணும். அதுக்குரிய உழைப்பு நம்மளிடம் உண்டு. கரெக்டாக 2:45 2 மணி 45 நிமிடங்களுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போர்டில் ஏதாச்சும் மாற்றம் இருந்தாலோ, 2 மணிக்கு கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாலும், 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தாலும் அதில் ஏதாச்சும் முக்கியமான நம்பராக நம்ம கொடுத்ததில் இந்த செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு முக்கியமான 2 செட்டாக நான் 2 செட்டு தான் கொடுப்பேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, சரிங்களா? கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட மெயில் ஐடி அப்படிங்கிறது இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வியாபார நிறுவனங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் winningguessing@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இமெயில் ஐடி இருக்குது. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு எந்த மாதிரி விளம்பரங்கள் தேவைப்படுது, எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம டீம் சார்பாக உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப ரிப்ளை மெயில் அப்படிங்கிறது வரும். அது மூலியமாக நம்ம தொடர்ந்து நம்ம எப்படி வந்து விளம்பரங்கள் இந்த சேனலில் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விவாதிச்சுட்டு அது ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் winningguessing@gmail.com அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தாராளமாக பதிய வைக்கலாம். 1ஆம் தேதி இன்றைக்கி விண்மீன் 776
கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம். வெற்றி கண்டிப்பாக நம்மளை சீக்கிரம் அடையும். போன மாதம் நான் ஒரு உறுதியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 4 போர்டு வின்னிங் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முயற்சி இந்த மாதமும் தொடரும் நண்பர்களே. கண்டிப்பாக விட்ட வெற்றியை நான் பிடிச்சி உங்கள்கிட்ட வாங்கி தராமல் விட மாட்டேன். அதுக்கு ஒரு முழு முயற்சி என்னிடம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை தேடி சீக்கிரமே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். முருகன் துணை என்றைக்குமே நம்மள்கிட்ட இருப்பார். கண்டிப்பாக ஒரு வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி அப்படிங்கிறதும். 2 மணி 45 நிமிடங்களுக்கு மிஷின் நம்பர் வந்தோன்னே முக்கியமான செட்டாக ஏபிசி சிங்கிள் செட்டு நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும், 4Dயில் என்ன மாதிரி நம்பர்ஸ் முக்கியமான செட்டாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதும், நம்ம கொடுத்த இந்த கெஸ்ஸிங்கை வச்சு பவர் நம்பரில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான தகவலாக உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக 2 மணி 45 நிமிடங்களுக்கு லைவில் வர நண்பர்களே. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாகவே அமையும், கண்டிப்பாக அமையும். அது இன்றைக்கு ஒரு வெற்றியை உங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.